எங்கடா வாசனைங்கடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. டாடா ஏசில எடுத்துட்டு போறோம் பைக்கை. டேய் இதுக்குவா கோட்டுக்கா? ஆமா பையா தூக்கு. அண்ணா தூக்குங்க வாங்கண்ணா. டேய் சூப்பர்டா. தூக்குங்க வா. கஷ்டமா இருக்குடா ரொம்ப. இதெல்லாம் பேர்லாம் போயிடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிடலாம்டா. அதான் இது நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி வெளியே எடுத்துட்டா போதுங்க. அதான் எடுத்துடலாம். சரி பாத்துடா. சரிடா இது பண்றேன். அந்தரத்துல பறந்த அயபுசாவை அனாமத்தா பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸ்குவாடுன்னு டிடிஎஃப் வாசனுடைய நெருங்கிய நண்பர் அஜீஸ் அவர்கள் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காரு. வீடியோ மாதிரி செம்மையா இருந்துச்சுடா. இந்த பைக் எடுத்துட்டு போனா ரோடே நம்மள பார்க்கணும்டா. ஆல்ரெடி இதுக்கு மேலே வண்டியில் உடையிறீங்கடா இருக்கு. டிடிஎஃப் அவர்கள் ஒரு பைக் ரைடர். அதில் அவர் கனவு பைக்கை ஆசைப்பட்டு வாங்கின அயபுசா 20 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி அவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த பைக்கை பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் அஜீஸ் அவர்கள் போயிருக்காரு. ஸோ ஷெட்ல இருக்கக்கூடிய அந்த பைக்கை எப்படியாவது மீட்டு எடுத்துட்டு வந்துட முடியாதா அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு மத்தியில் வீடியோ கால் பண்ணி பாசா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாடுறா அப்படின்னு அவருடைய ஆசையான பைக் அயபுசாவை வீடியோ கால் பண்ணி காட்டுறாரு. அப்போ வாசன் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி டேய் எப்படியாவது வெளியில வந்தா போதும்டா, என்ன உடஞ்சிருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம், பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு வாசன் அவர்களும் அஜீஸ் அவர்களும் மாறி மாறி அந்த பைக்குடைய எமோஷன்ஸ் வந்து கன்வே பண்றாங்க. பைக்குடைய ஒரிஜினல் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கோர்ட்ல சப்மிட் பண்ண பிறகு இன்னும் ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்ச பிறகு நீங்க இந்த வண்டியை எடுத்துக்கலான்னு கோர்ட் தரப்புல இருந்து போலீஸ் அவர்கள் தெரிவிச்சதா அஜீஸ் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல அவர் பதிவிட்டிருக்காரு. ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இந்த பைக்கை வாங்கி ஓட்டும் போது அவங்களுடைய கனவு நிறைவேறின மாதிரி டிடிஎஃப் உடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க. இந்த நிலையில 1.5 வருஷம் கழிச்சு அவர் ஆசையா வாங்கின பைக்கு மழையிலையும் வெயிலும் நின்று ஓடா தேஞ்சி இருக்குன்றதை பார்த்து வருத்தப்படக்கூடிய காட்சிகளை அஜீஸ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டா